ஹலோ கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் their யூஸ் அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ்? நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஓகே, நேச்சரில் இருக்க எந்த விஷயமும், அதாவது இயற்கையில் இருக்க எந்த விஷயமும் ஒரு ரிசோர்ஸாக எப்போ ஆகும்னா, அது டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிளாக இருக்கணும். செகண்ட், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கணும் அண்ட் கல்ச்சரலி அக்செப்டபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிளாக இருக்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன? இப்போ பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் வந்து நம்மளுக்கு கடலுக்கு கீழே இருந்து கிடைக்கும். கடலுக்கு கீழே ஒரு லெவலுக்கு தான் நம்மளுக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நம்மளுக்கு இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் தாண்டி அது வந்து இன்னும் டீப்பாக இருக்குன்னா, அப்போ அதை நம்ம ஆக்சஸ் கூட பண்ண முடியாது, அதுக்கிட்ட நம்ம நெருங்க கூட முடியாது. அப்போ வந்து அது டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிள் கிடையாது. அப்போ அது ரிசோர்ஸாக ஆகாது. அதே மாதிரி எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், அதாவது எக்கனாமிக்கலி பாசிபிளாக இருக்கணும், எக்கனாமிக்கலி ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், அதில் நம்ம லாபம் கிடைக்கணும். இப்போ ஒரு பென் 10 ரூபா, அப்போ அது வந்து ப்ராஃபிட்டபிள். அது வந்து நம்ம என்ன ஒரு 20 பேஜ் எழுதுறோம்னா அது ப்ராஃபிட்டபிள். இப்போ ஒரு பெண்ணே 10,000 ரூபா இருந்துச்சுன்னா அது நீங்கள் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள்னு சொல்லுவீங்களா? அது உங்களால் வாங்க முடியுமா? ஒரு பெண்ணுக்காக நீங்கள் 10,000 ரூபா செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தா அது இப்போ ரிசோர்ஸாகவே இருக்காது. நெக்ஸ்ட், கல்ச்சரலி அக்செப்டபிள். எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலான்ற பர்மிஷன் கொடுத்தா தான் அது வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ரெட் க்ரோவ்ஸ்னுவாங்க, அதாவது சில க்ரோவ்ஸ், அதாவது மார்ஷி லேண்ட்ஸ், இல்லை மரம்னே வச்சுக்கலாமே, அதை வந்து பீப்புள் வந்து கும்பிடுவாங்க, அவங்க கடவுளாக பார்ப்பாங்க. அதுலேருந்து நான் கட் பண்ணி அந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணி நான் ஃபர்னிச்சர் செய்ய போகிறேன், சேர் செய்ய போகிறேன், டேபிள் செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் அடி தான் விழும் உங்களுக்கு மற்ற மக்கள்கிட்ட இருந்து. ஸோ அதை வந்து நம்ம ரிசோர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ரிசோர்ஸ் ஆகிறதுக்கு என்ன 3 விஷயம் தேவை? ஒன்று, டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிளாக இருக்கணும். செகண்ட், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கணும். தேர்ட், கல்ச்சரலி அக்செப்டபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ட்ரீஸ் கிட்ட வந்து டிம்பர் கிடைக்குது. டிம்பர் தான் நம்ம வீடு செய்யறதுக்கு, ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் பெட்ரோலியம்லேருந்து நம்மளுக்கு ஃபியூவல், அதாவது காரு, பைக் அதுக்கெல்லாம் போடுறது. நெக்ஸ்ட், ரிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ்லேருந்து வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, எப்படி வந்து பிரிக்கிறது? ஓகே, நம்ம வந்து 2 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதா எப்படி அப்படின்ட்டு வாழ்க்கையோடு இணைந்து பார்ப்போம். செகண்ட் வந்து அது ரினியூவபிளாக நான் ரினியூவபிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி யூஸ்லேருந்து போவோம், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், வாழ்க்கைக்கு எப்படி தேவைப்பட்டதா அப்படின்ட்டு இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி யூஸ் வச்சு நம்ம ரிசோர்ஸை கேட்டகரைஸ் பண்ணோம்னா எசென்ஷியல் ஃபார் லைஃப் அப்படின்ட்டு, அதாவது வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், இது இல்லாமல் வாழவே முடியாது. அது நம்மளுக்கு எந்த ஆக்சிஜன், நம்மளுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் தேவை. ஸோ ஏர் வந்து எசென்ஷியல் ஃபார் லைஃப்ல வந்துச்சு. அப்புறம் குடிக்க தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவை. நம்ம செடி, ரைஸ் இதெல்லாம் எங்கேருந்து விளைப்போம்? ஏன்னா பிரியாணி தேவையில்ல, பிரியாணினா ரைஸ் தேவையில்ல. ஸோ எங்கேருந்து ரைஸ் எல்லாம் விளையுது? சாயிலிருந்து. ஸோ மண் தேவை. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியம் நம்ம வாழ்கிறதுக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ், அதாவது வீடு கட்டுறதுக்கு, ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு, வண்டி, ஆட்டோமொபைல்ஸு, உங்கள் ஃபோன் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தேவைப்படுறது. அதெல்லாம் வந்து லைக் டிம்பர், மார்பிள், அது ஃப்ளோரிங்லாம் போடுறதுக்கு, கோல்டு, ஜுவல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு, மினரல்ஸு, உப்பு, லைக் சால்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ்ன்னு வருவோம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்ம பைக்குக்கு போடுற பெட்ரோல்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு போடுற சார்ஜ் வரைக்கும் எல்லாமே வந்து எனர்ஜியில் தான் வரும். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஹவுஸ் ஹோல்ஸ் இது எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை. ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வந்து நம்ம கோல்லேருந்து வருது, அதாவது கரி. நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோல், சோலார் ரேடியேஷன், அதாவது சோலார் பேனல்ஸ்லாம் செட் பண்ணி சோலார் பவர் தயாரிக்கிறாங்களே. ஸோ சன்லேருந்து வருது. அப்புறம் விண்டு, ஹைட்ரோ பவர்னால் வாட்டர்லேருந்து, ஹைட்ரோனா லைக் வாட்டரை குறிக்குது. ஸோ வாட்டர்லேருந்து உருவாக்குற எனர்ஜி. நெக்ஸ்ட், ரினியூபிலிட்டி வெளியே போகும். ரினியூபிலிட்டினா என்ன? அதை நம்ம புதுப்பித்தாக்க முடியுமா, லைக் அதை வந்து நம்ம திருப்பி உருவாக்க முடியுமா, நம்ம காலி பண்ணாலும் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது தான். ஸோ அதில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ரினியூபிள், இன்னொன்று நான் ரினியூபிள். ரினியூபிள்னால் அது நம்ம யூஸ் பண்ண திருப்பி வந்து ரிஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும், லைக் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ரிவர் வாட்டர். ஸோ ரிவர் வாட்டர் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடலுக்கு போவோம், கடலேருந்து எவாப்ரேட் ஆகி க்ளவுட்ஸுக்கு போகும், க்ளவுட்ஸ்லேருந்து திருப்பி மழையாக வந்து ரிவரில் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள். நம்ம வாட்டர் யூஸ் பண்ண வந்து அது திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டிம்பர், மரமும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் நம்ம ஓவராக கட் பண்ணிட்டோம்னா அப்போ பிரச்சனை ஆகிடும். பட் இதெல்லாம் ரினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சோலார் எனர்ஜிலாம் வந்து காலியாக ஆகாது. சன்னு அவ்வளோ எனர்ஜி வச்சிருக்கு. அப்புறம் விண்டோ வந்து லைக் எப்பயுமே காற்று இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அது இப்போ நான் ரினியூபிள் வரும். நான் ரினியூபிள்னா ஒன்று நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம சாவது, நம்ம பிள்ளைங்க சாவது, நம்ம பேர பசங்க இந்த ஜென்ரேஷன்ஸ்குள்ளேயே அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற ஒரு இது. இதில் வந்து வரதெல்லாம் கோல், பெட்ரோலியம், அயன் ஓர், காப்பர், கோல்டு, இதெல்லாம் வந்து லைக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் வந்து உருவாகுனது, லைக் லட்சம் கோடி வருஷத்தில் உருவானது. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த வருஷமே வேணும், இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு கிடைக்காது. 100 வருஷம் கழிச்சு கூட கிடைக்காது, 1000 வருஷம் கூட கழிச்சு கூட கிடைக்காது. இதெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் ஃபார்ம் ஆனது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறது. ஒன்று ப்ரைமரி யூஸ் வச்சு, எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை வச்சு, இன்னொன்று ரினியூபிலிட்டி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, ரினியூவபிள் ரிசோர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம காலி பண்ணாலும் அது திருப்பி ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம வந்து அதோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது திருப்பி வரத்தோட ஸ்பீடோட ஜாஸ்தியாக நம்ம அதை அழிச்சிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக அதுவும் ஒரு விதத்தில் காலி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வேலை பார்க்காம எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரிஸ்டோரேஷன், இங்கே ரிஸ்டோரேஷன் போட்டிருக்கல. ஸோ வந்து ஒரு டீக்ரேட் ஆகிட்டு இருக்க சிஸ்டம், அதாவது அழிஞ்சு போயிட்டு இருக்க சிஸ்டமை வந்து நம்ம வந்து ஒரு
அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதோட எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது தான் வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து லைக் ஒரு ஃபாரஸ்ட்டை நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கோம், லைக் மரம் வெட்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு நேரத்தில் நம்ம நிறுத்தி யோசிக்கிறோம், ஐயோ இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஃபாரஸ்ட்டே இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பியும் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து லைக் இது பிளான் பண்ணி உருவாக்குறோம்ல, அதை வந்து நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்ததுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லாம் அழிவாகி அழிஞ்சு போகிற நிலைமைக்கு இருக்கும்போது நம்ம திருப்பி அந்த ஃபாரஸ்ட் உருவாக்கணும், அது வந்து ரெஸ்டோரேஷன் சொல்லுவோம். அப்புறம் வந்து ரீஜெனரேஷன்னா என்னென்னா நம்ம வந்து புதுசாக உருவாக்குறோம். லைக் ஒரு ட்ரீ விழுந்ததுக்கப்புறம் ட்ரீயை எரியலை, ட்ரீயை நம்ம கட் பண்ணல, அது மாதிரிலாம் இல்லாமல் ட்ரீ அதுவாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அதை சீடு போட்டு வளர்க்குறத வந்து நம்ம ரீஜெனரேஷன் சொல்லுவோம். நம்ம இதில் வந்து புதுசாக உருவாக்குறோம். ரீஜெனரேஷனில் நம்ம புது லைஃப் உருவாக்குறோம், புது ஈகோசிஸ்டம் உருவாக்குறோம். ரெஸ்டோரேஷனில் நம்ம அழிஞ்சிட்டு இருக்க ஈகோசிஸ்டம் இல்லை அழிஞ்சிட்டு இருக்க லைஃப்பை வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதுல. நெக்ஸ்ட் வந்து ரிவர் வாட்டர் பற்றி பேசலாம். அது வந்து ஒரு ரினியூவல் ரிசோர்ஸில் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் லைக் அந்த கிளேஷியர்ஸ்னால் இந்த பெரிய பனிக்கட்டி, அது வந்து லைக் காஷ்மீர் அதெல்லாம் போனீங்கன்னா பெருசாக இருக்கும், அதெல்லாம் உருகி வந்து தான் நம்மளோட ரிவர் வாட்டர்லாம் இருக்குது. அதுவே ஒரு காலத்தில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவர் வாட்டரில் சுற்றி இருக்கிற லேண்டெலாம் வந்து தான் அதுக்கு வந்து லைக் ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதுக்கு ஒரு வே கொடுத்து அதை ஓட விடுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. அந்த லேண்டையும் நம்ம அழிச்சிட்டோம்னா அப்பவும் ரிவர் வாட்டர் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ ரினியூவபிள் தானே, நம்ம என்ன பண்ணாலும் அழியாது அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி டிம்பரும் வந்து லைக் மரம் வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் தான் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு வருஷமும் 3 மரம் கட் பண்ணிங்கன்னா அப்போ அது ஆப்வியஸ்லி டிகிரேட் ஆகிட்டே போகும், அழிஞ்சிக்கிட்டே போகும் தானே. அதனால் நம்ம மரமாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி திருப்பி வந்துடும் அப்படின்ட்டு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா அவள் தான் முடிஞ்சு கதை, இதெல்லாம் போச்சுன்னா போச்சு தான், இதுக்கு மேலே கிடைக்கிறதுலாம் யோசிச்சு கூட பார்க்க வேணாம் அப்படின்ற இதுதான். ஸோ இதில் தான் ஃபாசில் ஃபியூல்ஸ் வரும். ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் ஃபாசில்லேருந்து உருவாகுது. ஃபாசில்னால் என்ன, டைனோசர்ஸ் இல்லைன்னா பழைய காலத்து பிளான்ஸ் இதெல்லாம் வந்து செத்து போய் மண்ணுக்கு அடியில் புழஞ்சி இல்லை கடலுக்கு அடியில் புழஞ்சி ப்ரெஷர்னால வந்து ஃபியூவலாக மாறுது. அதில் வந்து நம்மளுக்கு கோல், பெட்ரோலியம், டீசல் இதெல்லாம் வந்து அங்கே வந்துடும். அப்புறம் வந்து மெட்டாலிக் மினரல்ஸ், அதாவது அயன், காப்பர், கோல்டு இதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு மில்லியன் ஆஃப் இயர்ஸில் வந்து உருவாச்சு. இதையும் நம்ம வந்து லைக் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் காலியாச்சுன்னா திருப்பி ஒரு மில்லியன் ஆஃப் பில்லியன் இயர்ஸ் ஆகும், அப்போல்லாம் ஹியூமனிட்டி இருக்குமானே தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளோட கோல் இருக்குல்ல, அதாவது கரி, இதான் வந்து கோல். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இது வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்பீடில் போச்சுன்னா நம்ம அடுத்த 50 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்புறம் 50 வருஷம் போனதுக்கப்புறம் நீங்கள் எனர்ஜிக்கெலாம் என்ன பண்ணுவீங்க, அதை பற்றிலாம் யோசிச்சு புது மெத்தட்ஸ் உருவாக்கிட்டு இதையும் பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம இப்போ பேசணும்ல, கோல், பெட்ரோலியம், அயனு, கோல்டு, காப்பர், இதெல்லாம் வாட்டர், விண்டு, சன், இது எதுவுமே எல்லா ரிசோர்ஸுமே இந்த வேர்ல்டில் ஃபுல்லாக லைக் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. எல்லாருக்குமே எல்லாமே இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாமே இல்லை. சில இடத்துல சிலது இருக்குது. ஸோ அன்ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இந்த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து லைக் பீப்புள் எங்கே செட்டில் ஆகுறாங்கன்னு கூட டிசைட் பண்ணும். யூஸ்வலாக மக்கள் எங்கே செட்டில் ஆவாங்க, தண்ணி எங்கே நல்லாயிருக்கும் அங்கே தான் செட்டில் ஆவாங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அங்கேருந்து நம்ம செடி வளர்த்துக்கலாம், நல்ல மண், நல்ல தண்ணி, இதெல்லாம் தான் மக்கள் செட்டில் ஆவாங்க. ஸோ வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸோட அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்டு, ட்ரேட் ரூட்ஸ், எங்கெங்கே ட்ரேட் நடக்குது, அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது மற்ற நாடுக்குள்ளெல்லாம் சண்டை வர்றது. இப்போ வந்து லைக் ஆயிலுக்காக சண்டை போடுறாங்கல்ல, பெட்ரோலியம் எங்கே கிடைக்குது அதெல்லாம் வந்து பார்த்து வார் நடக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைக் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னா நிறைய வார்லாம் நடக்கிறது. எதுக்காக, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்காக. ஏன்னா சில கண்ட்ரீஸில் ஒன்றுமே இருக்காது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்க வார் பண்ணி மற்ற கண்ட்ரியை கேப்சர் பண்ணி தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது காரணமே இந்த அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் கர்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கண்ட்ரியில் நிறையா ரிசோர்ஸ் இருக்கலாம், எல்லாம் தண்ணி பயங்கரமாக இருக்கலாம், கோல் பயங்கரமாக இருக்கலாம், சன்லைட் பயங்கரமாக இருக்கலாம், கோல்டு, காப்பர் எல்லாம் பயங்கரமாக நிறையா இருக்குது. எவ்வளோ தேவையோ அதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோல்டு இருக்குது, ஆனால் கோல்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து அதை வந்து லைக் ஜுவல்லரியாக மாற்றுறதுக்கு இல்லை அதை விற்கிறதுக்கு இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, நம்மக்கிட்ட ஆளுங்க இல்லை, இண்டஸ்ட்ரி இல்லைன்னா அப்போ அந்த கோல்டு இருக்கிறதுல என்ன யூஸே இல்லை. அதே மாதிரி தான் வந்து கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுன்னு நம்ம கண்ட்ரியில் யாருக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு பிளான்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே கோல் இருக்கிறதுல என்ன யூஸே இல்லை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்மளுக்கு கொடுக்காம, நம்ம இந்தியாவுக்கு கொடுக்காம வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு எடுத்து போய் கொடுத்துச்சுன்னா அதில் அப்புறம் நம்ம கண்ட்ரியில் கோல் இருந்து நம்மளுக்கு என்ன யூஸ். அதே மாதிரி அதனால டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரி தேவை. அதாவது எல்லா ரிசோர்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இண்டஸ்ட்ரி இருக்கணும். அதே மாதிரி குட் கவர்னன்ஸ் இருக்கணும், அதாவது குட் கவர்மெண்ட் இருக்கணும். ஒரு கண்ட்ரியில் குட் கவர்னன்ஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வச்சிருக்கோம். நம்ம மற்ற கண்ட்ரிஸோட நம்மளுக்கு ரிசோர்ஸஸ்னால சண்டை வரதோட நம்ம ஸ்டேட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு ரிசோர்ஸால சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னா நம்ம காவேரி ரிவர் இருக்குல்ல, அந்த காவேரி ரிவரோட வாட்டர் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இவங்க யாரில் ஜாஸ்தியாக போகணும்,
யாருக்கு கம்மியாக போகணும் அப்படின்ற ஒரு சண்டை வந்து நம்மளுக்கு நிறைய உருவாச்சு. இது பல வருஷத்துக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் நிறையா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. யாருக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி நிறைய மீட்டிங்ஸ்லாம் போட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அமைதியே வந்துச்சு. அது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் நடுவில்னா சண்டை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ குட் கவர்னன்ஸ், அதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா விவேக் சார் எவ்வளோ ஷாக் வராருன்ட்டு. என்னடா டேப்பை திறந்தா தண்ணிக்கு பதிலாக காற்று தான் வருது. இதுக்கப்புறம் ஒரு ஜோக் வேறு போட்டிருப்பாரு, என்னடா தண்ணி கொடுக்க வேண்டிய கான்ட்ராக்ட் உஷா ஃபேன் கம்பெனி கொடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இது பஞ்சாபோட கேஸ். பஞ்சாப் எங்கே இருக்குன்னு தெரியல, நார்த் இந்தியாவில் டெல்லி பக்கத்தில் இருக்குது பஞ்சாப். ஸோ வந்து பஞ்சாபில் என்ன ஆச்சுன்னா, பஞ்சாப் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து நிறையா இருக்கிற ஒரு இடம், விவசாயிகள் ஜாஸ்தியாக இருக்கிற இடம். இப்போது க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் என்னாச்சுன்னா ஹை ஈல்டு வீட் அண்ட் பேடி வெரைட்டிஸ் உருவாக்குறாங்க. பேடினா ரைஸ், ஓகே. ஸோ வந்து அதே சீடு போட்டால் ஆனால் நிறைய விளைச்சல் வர மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீடு போட்டால் ஒரு வேலைக்கான அரிசி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஹை ஈல்டு வெரைட்டி சீடு போட்டுச்சுன்னா உங்களுக்கு 2 வேலைக்கான அரிசி கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீடு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சீடு தான் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த சீட்ஸுக்கு என்ன தேவைன்னா ஜாஸ்தி தண்ணி தேவை, இரிகேஷன் ஜாஸ்தி தேவை. இரிகேஷன்னா வாட்டர், ஓகே. வாட்டர் வந்து நிறைய தேவைப்படுது, நிறையா தண்ணி ஊற்ற தேவைப்படுது. இதனால என்னாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க ஆரம்பிச்சோடனே நிறைய பம்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பூமிக்கடியிலேருந்து நிறைய தண்ணியை வந்து போர் போட்டு இழுத்து அது செடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து அப்போ தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதையும் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஸ் பண்ண கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆச்சு. அதாவது இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போச்சுன்னா இப்போ கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்மளால் குடிக்க முடியாது. இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்க முடியும், அப்போ நம்ம ஹெல்த்துக்கு என்ன ஆகுது? ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகிடுச்சு. இதனால் இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் வந்து அதில் தண்ணி ஜாஸ்தியாக தேவைப்பட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டினால் நிறைய பம்பிங் ஆகி ஃபர்டிலைசர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகி இது எல்லாத்தோட காரணத்தினால் 80% ஆஃப் பஞ்சாபோட கிரவுண்ட் வாட்டர் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஆயிடுச்சு. கிரவுண்ட் வாட்டர்னா என்ன தெரியும்ல, நம்ம ஏர்த்து கீழே இருக்க தண்ணி. ஸோ பம்பு போட்டு எடுக்கணும்ல மண்ணு கீழே இருந்து, அதை தான் நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 80%, 80% அது ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுச்சு. வாட்டர் டேபிள்ஸ் வந்து 30 மீட்டருக்கு தாண்டி நீங்கள் தோண்டிக்கிட்டே போனால் தான் வந்து தண்ணியே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மழை தண்ணி வந்துச்சுன்னா அதை வந்து சேகரிக்கிறது, பாண்ட் ரிஜுவனேஷன், நிறைய பாண்டெல்லாம் ட்ரையாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து திருப்பி உருவாக்குறது, அதுக்கப்புறம் ரெடியூஸ்ட் கன்சம்ஷன், கம்மியாக யூஸ் பண்ணுறது, ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர். ஸோ ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், இதுதான் 3R. இது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பஞ்சாபில் இதுதான் கேஸ் நடந்துச்சு. நெக்ஸ்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பொல்யூஷன். சிமெண்ட்னா என்னன்னு தெரியல. சிமெண்ட் எல்லாரும் பார்த்துப்பீங்க, நம்ம கட்டுற எல்லா வீட்லையும் வந்து லைக் சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் கட்டுவாங்க. சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் வீடுகளும் இருக்கா, ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டுறாங்க. ஸோ சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்னா ஃபைன் டஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஃபைன்னா லைக் ரொம்ப சின்னதாக, லைக் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு லைக் அப்படி ஒரு டஸ்ட்டு வந்து உருவாகும். இந்த டஸ்ட் என்னென்னா ஈஸியாக உங்களோட ப்ரீதிங்கில் வந்து சேர்ந்துடலாம். நீங்கள் மூச்சு எடுக்கிறதுல வந்து அந்த டஸ்ட்டும், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஈஸியாக உங்கள் மூக்கு வழியாக போயிட்டு உங்கள் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. அதனால் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், ஆஸ்துமா இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த உங்களோட ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தவிர பிளான்ட்டோட லீவ்ஸ் மேலேயும் இது போய் சேர்ந்துடும். பிளான்ட் லீவ்ஸ் வழியாக தான் என்ன எடுக்கும்? ஆக்சிஜன் எடுக்கும். அது தெரியும்ல, பிளான்ட் லீவ்ஸ் வழியாக தான் சன்லைட் அப்சர்வ் பண்ணும், ஆக்சிஜன் எடுக்கும். இந்த டஸ்ட் போய் அந்த பிளான்ட் லீவ்ஸை கவர் பண்ணிச்சுன்னா அப்போ அந்த பிளான்ட் சன்லைட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடும். அதே மாதிரி இது சாயிலும் சரி, மண்ணையும் சரி, வாட்டரையும் சரி, எல்லாத்தையுமே வந்து கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ இதை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அதாவது இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கைட்லைன்ஸ்ட்டு நிறைய கைட்லைன்ஸ், நிறைய ரூல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பைண்டர்ஸ். சிமெண்ட் என்ன ஒரு பைண்டர் தானே, அதாவது லைக் 2 செங்கலை வந்து பைண்ட் பண்ணுறது, 2த்தையும் ஒன்றா வைக்கிறது அதானே. அது மாதிரி நம்ம வந்து லைக் வேறு ஏதாவது பைண்டர் 2த்தையும் ஒன்றா வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும். ஸோ வந்து கல் யூஸ் பண்ணலாம், இல்லை மண், இல்லைனா பிளான்ட் பேஸ்டாக ஏதாவது, சிமெண்ட்டுக்கு பதிலாக பிளான்ட் பேஸ்டாக ஏதாவது, இல்லை ரீசைக்கிள் பிளாஸ்டிக் கூட. இதில் தான் நிறைய இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பெட்டர் சிமெண்ட்டோட கம்மி பொல்யூட் பண்ணுற ஒரு பைண்டர் உருவாக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கிம் ஒரு கேஸ் ஸ்டடிக்கு தான் போகிறோம். சிக்கிமில் வந்து லைக் ஃபுல் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது பூமியை அழிக்காமல் ஃபார்மிங் பண்ணுறது, தண்ணியை காலி பண்ணாமல் ஃபார்மிங் பண்ணுறது, எதையுமே கண்டாமினேட் பண்ணாமல் ஃபார்மிங் பண்ணுறது தான் வந்து நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ சிக்கிம் வந்து 100% வந்து ஆர்கானிக் ட்ரான்சிஷன் போயிடுச்சு. ஸோ அதோட ஃபார்மிங்கில் வந்து ஃபுல்லாக பெஸ்டிசைட்ஸ் கிடையாது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் 100% ஆர்கானிக்கில் தான் வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிச்சுன்னா பயோடைவர்சிட்டி பூஸ்ட். ஸோ வந்து இன்செக்ட்ஸ்லாம் வந்து என்ன, நீங்கள் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்செக்ட்ஸ்லாம் வராது. நமக்கு இன்செக்ட்ஸ் வரக்கூடாது, ஆனால் சில பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இருக்குது. அதாவது எர்த் வார்ம்ஸ்லாம் இருக்குது. எர்த் வார்ம்ஸ் வந்து மட்டில் போகும்போது அது வந்து லைக் மட்டு வந்து ரீஜுவனேட் பண்ணும். ஸோ மட்டு வந்து லைக் திருப்பி போடும். அப்படி போடும்போது செடிலாம் வந்து லைக் நிறைய வளர முடியும். ஸோ எர்த் வார்ம் போகும்போது மண்ணுக்குள்ளே வந்து லைக் அந்த இடம்லாம் உருவாகுதுல, சின்ன சின்ன கேப்ஸ், அந்த கேப்ஸ்குள்ளே காற்றுலாம் போய் மண் வந்து லைக் இன்னும் செடி வளர்கிறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் இருந்தால் பேர்ட்ஸ் வரவே வராது. ஸோ கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாத காரணத்தில் இப்போ பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி நிறையா இருக்குது. அப்புறம் டூரிசம் சர்ச், அதாவது டூரிசம் ஜாஸ்தியாச்சு. இந்த ஆர்கானிக் மாடல் லைக் நிறைய உலகத்தில் நிறைய இடத்துல இல்லை, சிக்கிமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து பீப்புள் வந்து இதை பார்க்கறதுக்காகவே வராங்க. டூரிசம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். பணம் கிடச்சிச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தானே. அதே மாதிரி இன்கம் ரைஸ், சேலரி வந்து ரைஸ் ஆகுது. ஸோ வந்து ஃபார்மர்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து 20% மேலே போயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேமான்ட்டு ஒரு பொண்ணோட கதை கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியோட ஃபார்ம்ஸில் என்னென்ன என்னென்ன ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்போஸ்டிங் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வந்து அவங்க வீட்டிலேருந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு இல்லை மீட்டு ஃபுட் வேஸ்ட் எதாக இருந்தாலும் போட்டு மூடி வச்சாங்கன்னா அதுவே வந்து லைக் அழுகி போய் அது மேன்யூராக மாறும். அது வந்து ரொம்ப சத்து உள்ளது, அது பிளான்ட்டுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நீம் அண்ட் கார்லிக் பேஸ்ட் நேச்சுரல் பெஸ்ட் ரெப்பலன்ஸ். ஸோ நீம், அதாவது என்னது நீமுக்கு தமிழில் என்ன, வேப்பலையும் பூண்டும் இதெல்லாம் வந்து லைக் நேச்சுரலாகவே இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து துரத்தி விட்டுரும். நம்ம கெமிக்கலாக இதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மல்டி கிராப் ரொட்டேஷன் த்ரூ அவுட் த இயர். ஸோ வந்து லைக் ஒரே கிராப் போடாமல் வேறு கிராப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வருஷம் பூரா ஒரே கிராப் போடாமல் அடுத்தடுத்தது போட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் கூட இன்னொன்று வச்சு யூஸ் பண்ணி அவங்க வந்து லைக் ஃபுல் காசையும் வேஸ்ட் ஆகாமல் ஏதாவது கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதான் லாஸ்ட் டாபிக். நம்ம வந்து எப்படி வந்து லைக் ரிசோர்ஸஸை வந்து பார்த்துக்கணும், நம்ம வந்து லைக் எஃபிஷியன்சியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா, லைக் எவ்வளோ கம்மியாக நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ ஜாஸ்தியாக நம்ம வந்து பெனிஃபிட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதில் லீக் ஃப்ரீ பைப்லைன்ஸ், அதாவது லைக் தண்ணி லைக் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பைப்லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி லீக்கே ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி நம்ம எஃபிஷியண்டாக இருக்கும்ல. பிளான்ஸ் லிங்க் டு ரினியூவபிள் ஸ்கேலிங் டு அவாய்ட் அப்ரப்ட் சப்ளை கேப்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல கோல், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் வந்து நிறைய கார்பன் ரிலீஸ் பண்ணுது. கார்பன் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னா அது வந்து பொல்யூஷன் காஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த கார்பன் வேணாம். அந்த கார்பன் வேணான்ற போது நம்ம வேறு ஏதாவது கோல், பெட்ரோல், டீசல்லாம் நிறுத்திட்டு நம்ம சன்லைட்டு, வாட்டர் அந்த மாதிரி வந்து லைக் அதெல்லாம் யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லா பெட்ரோல், டீசல், கோல் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு சப்ளை கேப் உருவாகும். திடீர்னு பீப்புளுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, எல்பிஜி இருக்காது, சமைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பயங்கர பிரச்சனை ஆகும். இப்போவே கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம்னா இப்போ என்ன ஆகும்? ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ வந்து ஃபேஸ் அவுட் பிளான்ஸ்னா என்னன்னா, நம்ம சன்லைட்லேருந்து உருவாக்குற எனர்ஜி, தண்ணிலேருந்து உருவாக்குற எனர்ஜி, இதெல்லாம் வந்து விண்ட்லேருந்து உருவாக்குற எனர்ஜி, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக்கிட்டே போகணும். அதே டைமில் இந்த கோல்லேருந்து, பெட்ரோல்லேருந்து, டீசல்லேருந்து உருவாக்குற எனர்ஜியை கம்மியாக்கிட்டே போகணும். அதுதான் வந்து நம்மளோட பிளானாக இருக்கணும். ஸோ கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணி பொல்யூஷன் பண்ணுறதை வந்து நம்ம கம்மியாக்கிட்டே போகணும். ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து நம்ம உருவாக்குற எனர்ஜி, ரினியூவபிள் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம உருவாக்குற எனர்ஜி வந்து நம்ம ஜாஸ்தியாகிட்டே போகணும். ரெண்டுத்தையும் வந்து சைமல்டேனியஸாக இது நடக்கும்போது அதுவும் நடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த எந்த கேப்பும் இல்லாமல், பீப்புளுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாக வந்து பொல்யூஷன் உருவாக்குற எனர்ஜிலேருந்து நான் பொல்யூட்டிங் எனர்ஜிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISA. இது வந்து MCQல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து லான்ச் பண்ண கண்ட்ரி வந்து இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். இது வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கோலிஷன் ஆஃப் சன்ஷைன் ரிச் நேஷன்ஸ் எய்ம்ட் அட் ஹார்னஸிங் சோலார் பவர். ஸோ சன்ஷைன் ரிச் நேஷன்ஸ் அப்படின்னா என்ன? சன்ஷைன் ஜாஸ்தி கிடைக்கிற கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து எப்படின்னா சன்ஷைன் ஜாஸ்தியாக இருக்குது, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்ல. ஸோ வந்து சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு அதை வந்து சோலார் பவர் உருவாக்குறதுக்காக வந்து நம்ம சன்ஷைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அலையன்ஸ் உருவாக்குனது. அதாவது இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து வந்து பிளான் போட்டு எப்படியா நம்ம இந்த சோலார் பவர் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் உருவாக்குனது தான் இது. இந்தியா வந்து இதில் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து இது நிறைய காசு லைக் பில்லியன்ஸ் இன் ஃபைனான்சிங், நிறைய காசு நம்ம இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், அப்புறம் அஃபோர்டபுள் லோன் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் இந்த மாதிரி பேனல்ஸ் உருவாக்குறதுல இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுல இதில் வந்து நம்ம நிறையா அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே தவிர நம்ம பேங்க்ஸில் வந்து ஈஸியாக லோன் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு மெயின் ப்ராஜெக்ட் வந்து பத்லா சோலார் பார்க். இது எங்கே? ராஜஸ்தானில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தானில் வந்து சன்ஷைன் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப சூடான ஒரு இடம்ட்டு. ஸோ அங்கே வந்து ஈஸியாக நம்மளுக்கு சன்லைட் நிறையா கிடைக்கும். ஸோ அங்கே வந்து சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு பத்லா சோலார் பார்க்குன்ட்டு ஒரு பார்க் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து லார்ஜ் ஸ்கேல் பயங்கரமான நிறையா சோலார் பேனல்ஸ் வச்சு இதில் வந்து எனர்ஜி நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் என்ன? சோலார்லேருந்து சோலார் பவர் உருவாக்குறதுலேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஸோ இது வந்து கார்பன் இன்டென்சிட்டியை வந்து லைக் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம உருவாக்குற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து லைக் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கார்பன் வேணாம், கார்பன் வந்து பொல்யூஷன். ஸோ நம்ம பொல்யூஷனை வந்து இதில் ரெடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஜாப்ஸும் உருவாக்குறோம். ஸோ பேனல் மேனுஃபேக்சரிங், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இது உருவாக்குறது, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய ஜாப்ஸ் உருவாக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற நேஷன்ஸ் மேலே நம்ம எனர்ஜி டிபெண்ட்டாக இருக்கிறத வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. இப்போ கூட பாருங்கள், ஈரானில் நடக்கிற சண்டையில் நம்மளுக்கு கேஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சோலார் எனர்ஜிலேருந்தே வந்து லைக் சோலார் சன்லேருந்து நம்மளுக்கு சோலார் எனர்ஜி கிடச்சி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடச்சின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு நம்ம ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணி அதுலேருந்து குக் பண்ணுற மாதிரி சீப்பாக கிடச்சின்னா நம்ம அதுக்கும் போயிடுவோம்ல. ஸோ நம்ம மற்ற கண்ட்ரி மேலே டிபெண்டாக இருக்கிறது கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி லிங்க் டு லோக்கல் கான்டெக்ஸ்ட் லைக்
arid regions அதாவது dry regions like ராஜஸ்தானில் வந்து solar farms complement traditional agriculture by providing off grid power for irrigation pumps and cold storage. off grid பவர்னா என்னன்னா நம்ம எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஒரு இடத்துக்கு வந்து அதுலேருந்து சப்ளை ஆகும். பட் ஆஃப் கிரிட்ல அப்படி ஆகாது. நீங்கள் உங்களோட ஓன் ஃபார்ம்ஸ்லேயே ஒரு சோலார் பேனல் வச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் டேரக்ட் எனர்ஜி எடுத்துக்கலாம். ஸோ ராஜஸ்தானில் ஃபார்மிங்லாம் நடக்கிற இடத்துல வந்து அவங்க ஓன் ஃபார்மில் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி கட்டி அந்த பில்டிங்கோட ரூஃபில் வந்து இப்படி ஒரு சோலார் பேனல் வச்சு இந்த மாதிரி தரையிலே வச்சாங்கன்னா கூட அவங்க ஈஸியாக அங்கேருந்து எனர்ஜி சன்லேருந்து எனர்ஜி எடுத்து அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து அதை இரிகேஷனுக்கு, பம்பிங்க்கு, அதுக்கப்புறம் சீடை மார்க்கெட்டில் கொடுக்குற வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கோல்ட் ஸ்டோரேஜ், கோல்டாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும்ல. ஸோ இதுக்கே வந்து அவங்க சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஸோ லோக்கலாகவே நம்மளுக்கு பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்போம். பை.